Hi everybody, I am R Malini. This is your Malini Simple English class. நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு 10th standard ஓட first unitல இருக்கிற first lesson பார்க்க போறோம். So already we saw the poetry, life poetry. So நம்ம contents பார்த்துட்டோம். There are 7 units ன்னு சொன்னோம். அதுல first poetry complete பண்ணிட்டு now we are going to see the first one lesson, his first flight. So அந்த lesson பார்க்கறதுக்கு முன்னாடி each and everybody has different types of story in their real life. உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ சேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்தந்த இடத்துல வந்து கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ டைரக்ட் மோட்டிவேஷனாக இருக்கலாம் அல்லது இன்டைரக்ட் மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தை எப்படி வந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் இன்டைரக்டாக மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாங்க. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் மோட்டிவேஷனும் அந்த 2 types ஆஃப் மோட்டிவேஷனில் எப்படியெல்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ணி அந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்கிற அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு அம்மா தன்னோட பையனுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஷல் வி see the story? So whenever we saw the new lesson, we will see the author introduction before seeing the explanation of the lesson. So எப்போ நம்ம வந்து நியூவா லெசன் பார்த்தாலுமே அந்த ஆத்தர் எழுதுன அந்த ரைட்டரோட அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு தான் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ யூ ஹாவ் டு நோ. ஓகே, ஸோ இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரி எழுதின எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாம் ஓ ஃபிளாகர்டி. அவரோட birth year 1896, death year 1984. He was an Irish novelist. அவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நாவல் ஆசிரியர் and short story writer, சிறுகதை எழுத்தாளர் and a major figure in the Irish literary renaissance. அயர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கிய மறுமலர்ச்சியோட முன்னோடின்னு சொல்லலாம். ஸோ he was a founding member of the Communist Party of Ireland. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த அயர்லாந்து இருக்கு இல்லையா, அந்த அயர்லாந்துல பொதுவுடைமை கட்சியோட ஒரு நிறுவன உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. Then a native Irish speaker from the Gaeltacht, O'Flaherty wrote almost exclusively in English, except for a small number of short stories in the Irish language. நம்ம ஃபிளாகர்டி வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர், அதாவது ஐரிஷ் மொழி பேச்சாளராகவும் இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் அவர் வந்து ஐரிஷ் மொழியில் எழுதிய அந்த சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸை தவிர நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கிலீஷ்லயும் தன்னால் எழுத முடியும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ரைட்டிங்ஸும் எழுதியிருக்காரு. அவரோட அந்த ஒரு டேலண்ட்டை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. And he spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அவருக்கு ரொம்பவே வந்து பெரிய ஒரு பிரபலங்கிறத தாண்டி அவர் ரொம்ப நிம்மதியான அமைதியான வாழ்க்கைய டிராவலிங் மூலமா நிறைய பக்கம் வந்து டிராவல் பண்ணி அவர் வந்து லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ கம்ஃபர்டபுள் லைஃப் வந்து வாழ்ந்திருக்காரு, அமைதியாகவும் நிம்மதியாகவும் பிரபலங்கிறத தாண்டி. ஸோ இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ஸ்டோரி எழுதின லியாம் ஓ ஃபிளாகர்டி இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே மோட்டிவேஷன் ஸ்டோரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து glossary பார்த்துட்டு தென் we are going to see the explanation. ஸோ glossary-நாவே சினானியம்ஸ், அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா அறிஞ்சொற்பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ பொருள் கூறுறது தான், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லெட்ஜ்னாவே a narrow shelf that just out from a vertical surface. செங்குத்தான ஒரு குறுகிய ஒரு தொங்கிட்டு இருக்கிற அந்த பாறையோட அந்த ஒரு நீட்சியை தான் சொல்றாங்க. And shrilly now producing a high pitched and piercing voice or sound. அதாவது நல்ல கீச்சு குரல்ல கத்துறது இருக்கு இல்லையா, அததான் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஷ்ரில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹெரிங், a long silver fish that swims in large groups in the sea. அதாவது ஹெரிங் அப்படிங்கிறது ஒரு வகையான மீன். மத்தி மீன் சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த கோயம்புத்தூர் சைட்ல அதிகமா அந்த மத்தி மீன் வகை தான் சொல்றாங்க. And devour, not to eat something eagerly and in large amounts so that nothing is left. Devourனா விழுங்குறது, அதாவது மெல்லாம அப்படியே முழுங்குறாங்களே அதுக்கு பேரு தான் டிவோர்னு சொல்றாங்க. cackle அப்படின்னா a sharp broken noise or cry of a hen, goose or seagull. அதாவது என்னதுன்னா ரொம்பவே வந்து கத்தி அழறது, அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா cackle அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அழறது, ரொம்பவே வந்து உடஞ்சு போய் அழற அந்த ஒரு பறவையோட சவுண்டா சொல்லலாம். அண்ட் ஹென்னோட சவுண்டா இருக்கலாம், இல்ல வந்து கடல் பறவையோட சவுண்டா இருக்கலாம், இல்ல வாத்தோட அந்த ஒரு அழற சவுண்டு உடஞ்சு போய் அழறாங்களே அததான் சொல்றது. அண்ட் மேக்ரல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ் ஒன்லி, எ சீ ஃபிஷ் வித் எ ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ்ட் அஸ் ஃபுட். வஞ்சர மீன் இருக்குல்ல, அததான் வந்து மேக்ரல்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க,
ஞா ஞா அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி, திரும்ப திரும்ப மென்னு சாப்பிடுறது இருக்குல்ல, கடிச்சு மென்னு சாப்பிடுறதுதான் ஞான்னு சொல்றாங்க. ட்ராட் அப்படின்னா டு ரன் அட் எ மாடரேட் பாஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ், மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறதா வந்து ட்ராட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, precipice அப்படின்னா a very steep side of a cliff or a mountain, மலையோட செங்குத்தான பகுதியை தான் precipice னு சொல்றாங்க. preeningனா cleaning feathers with beak, அதாவது அந்த கூர்மையான அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, பறவையோட அந்த ஒரு அழகு இருக்கு இல்லையா, அதை வச்சு தன்னோட ஃபெதர்ஸை கிளீன் பண்றது, சுத்தம் பண்றதுதான் ப்ரீனிங்னு சொல்றாங்க. வெட்டுன டு ஷார்பன், அதாவது கூர்மையாக்குறது, அதுதான் வந்து வெட்டுனா டு ஷார்பன். ஸோ பிளைன்டிவ்லினா சேட்லி, காலிங் இன் சேட் வே, ரொம்ப வருத்தமா கூப்பிடுறதுதான் வந்து பிளைன்டிவ்லி. ஸ்வூப்டா டு மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர், பறவை பறக்கும் இல்லையா வேகமா காத்த கிழிச்சிட்டு, அதை தான் வந்து ஸ்வூப்னு சொல்றாங்க. அண்ட் பெக்கனிங்னா மேக்கிங் எ கெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மன் டு அப்ரோச் டு ஃபாலோ. பெக்கனிங்னா கத்துறது, அதாவது சைகை காட்டுறது, தன்னை வந்து ஃபாலோ பண்ண வந்து ஒரு என்கரேஜ் பண்றது, வா என்ன ஃபாலோ பண்ணி நீ வந்து முன்னாடி வா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்களே, அதுதான் பெக்கனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெசன் பார்க்கலாம். So the title of the lesson, His First Flight, it was written by Liam O. Flaherty. ஸோ முதல் பறக்கும் அனுபவத்தை பத்தி சொல்றது. பறக்கிறதுனாவே என்னது, பேர்ட் ஒன்லி கேன் ஃபிளை, நோ, பேர்டை பத்தி தான் இந்த ஒரு ஸ்டோரி. அது எந்த மாதிரியான பேர்டுன்னு பார்க்கலாம். ஸோ சி த ஃபர்ஸ்ட் ஒன் பேராகிராஃப், நான் பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டு லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. So, ஒரு கடல் பறவை, அது என்ன பண்ணுதுன்னா, சின்ன ஒரு கடல் பறவை, அது எங்க இருக்குன்னா தனியா ஒரு பாறை நீச்சியில வந்து தனியா இருக்கு. சரியா, அது வந்து பாத்தீங்கன்னா his two brothers and his sister had already flown away the day before. ஒரு நாளுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கூட்டுல வந்து இருந்து அந்த முட்டையில இருந்து வெளியில வந்தா அந்த பேர்ட்ஸ் ஓட ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் முன்னாடி நாளே பறந்து போயிட்டாங்க. பட் he had been afraid to fly with them, அவங்களோட சேர்ந்து பறக்கிறதுக்கு இதுக்கு பயம். சோ அவங்க ரெண்டு பிரதர்ஸ் பறந்து போயிட்டாங்க, அதோட சிஸ்டர் பறந்து போயிட்டாங்க, பட் இதுக்கு பறக்கிறதுக்கு பயம். ஆக்சுவலி இந்த பேர்டோட நேச்சுரல் கேரக்டரே ஃபிளையிங் தான், அந்த ஃபிளை பண்றதுக்கு அதுக்கு பயம். Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. எப்படியோ நம்ம வந்து அந்த சரிவான பாறை நீச்சி வரைக்கும் சின்னதா ஒரு சின்ன ஓட்டம் முடிச்சு தன்னோட சிறகுகள் அந்த விங்ஸ் அடிச்சு முயற்சி பண்ணி பறக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணுச்சு, அது பறக்கல. He didn't fly. The great expanse of sea stretched down beneath and it was such a long way down, miles down. கீழே வந்து பாக்குது, கீழே பார்த்தா பெரிய ஒரு கடல் அப்படி பறந்து விரிஞ்சு இருக்கிற அந்த கடல் பாறை நீச்சி கடியில அப்படி வந்து பார்க்க பயம் அதுக்கு அதிகமாயிடுச்சு. எங்க நம்ம வந்து பறக்கும் போது கீழே விழுந்துடுவோமோ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம he felt certain that his wings would never support him. தன்னோட அந்த ஒரு விங்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது, சிறகுகள் சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைச்சிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா பறக்கவே ட்ரை பண்ணல. சிறகு அடிக்குது, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குது, நடக்குது போகுது, அங்கே இங்கேயும் திங்க் பண்ணுது. பட் he didn't try to fly, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. So என்ன நடக்குதுன்னா, அது வந்து தன்னால பறக்க முடியாது, தன்னோட அந்த ஒரு சிறகுகள் தனக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைச்சு பயந்து ஒரு ரொம்ப வந்து அந்த ஃபியர்னஸோட தன்னோட தலைய வளைச்சு அந்த பாறை நீச்சிக்கு கீழே இருந்த தான் முன்னாடி நாள் தூங்குன அந்த ஒரு சின்ன பொந்துக்குள்ளேயே போய் படுத்து தூங்கிடுது. நைட் ஃபுல்லா அங்கேயே படுத்து தூங்குது. ஸோ அதுக்கு என்ன இல்லைன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ இந்த பேராகிராஃப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேணும், we have to get the self confidence. நம்ம மேல நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த விங்ஸ் வந்து ஆக்சுவலி அதுக்கு சப்போர்ட் பண்ணும், பட் அதுக்கு பயத்தினால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இந்த யங் ஷீகலோட அந்த ஒரு
செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத அந்த ஒரு கேரக்டர் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். See the second paragraph. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plan which appeared to him so desperate. His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him store on his ledge unless he flew away. But for the life of him he could not move. So அவனோட அந்த ஒரு ஷீகல் இருக்கு இல்லையா, பறக்காம அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ஷீகலோட அந்த ஒரு பிரதர்ஸ் 2 பேரு, அதோட சின்ன தங்கச்சி, இவங்களோட சிறகுகள் பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப குட்டி சிறகுதான். சரியா, இதோட கம்பேர் பண்ணும் பொழுது. பட் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விளிம்ப நோக்கி போகி வேகமா அப்படியே சிறகடிச்சு அந்த விங்ஸை யூஸ் பண்ணி பறந்து போயிட்டாங்க. ஆனா இதுக்கு என்ன ஆச்சுன்னா, தாவி பறக்கிறதுக்கு தைரியத்தை வந்து திரட்ட முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய பேர் வண்டி ஓட்டணும்னு யோசிப்போம், 2 வீலர் அப்புறம் கார் எல்லாம். ஆனா என்னன்னா, வண்டியில உட்காந்துருவோம், ஸ்டார்ட் பண்ணி காலை மேல எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பயம். சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா அதை நினைச்சு பயந்துட்டு ஓட்ட மாட்டோம். சைக்கிள் ஓட்டுவோம், ஆனா வந்து நம்ம ஸ்கூட்டி ஓட்ட மாட்டோம், கார் ஓட்ட மாட்டோம். இந்த மாதிரியான அந்த பயம் தான் இந்த பேர்டுக்கும். அந்த ஒரு சின்ன பயத்தை மட்டும் நம்ம தூக்கி எணிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறிடுவோம் இல்லையா. சம்டைம்ஸ் அந்த தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சுட்டு நம்ம லைஃப்ல முன்னேறி போகிறதுக்கு இல்லாம இந்த மாதிரியான சின்ன சின்ன பேரியர்ஸ் இருக்குங்கிறத இது மூலமா சொல்றாங்க. சோ அந்த பறவைக்கு வந்து பேர்டுக்கு என்னாச்சுன்னா தைரியத்தை திரட்ட முடியல. அது வந்து என்னாச்சுன்னா அதுக்கு ரொம்ப வந்து வெக்ஸ் ஆயிடுச்சு. அதோட அம்மா அப்பா எல்லாம் கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, அதை சுத்தி வந்து என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க, அதை வந்து திட்டுறாங்க. they were scolding, அது திட்டுறாங்க, threatening, மிரட்டுறாங்க, to let him starve on his ledge. நாங்க வந்து பசியோட போட்டுருவோம், நீ வந்து பறக்கலைன்னா பட்னி கிடக்கதான் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. unless he flew away, இருந்தாலும் என்ன பண்ண, நீ பறக்கலைன்னா உன்னை வந்து பசியோட விட்டுருவோம், உன்னை வந்து கண்டுக்க மாட்டோம், நிறைய மிரட்டினாலும் அது என்ன பண்ணல, அதுக்கு உயிர் பயம் அதிகமா இருந்ததுனால அது வந்து அசையக்கூட முடியல. அதனால என்ன பண்ண முடியல, அசையக்கூட முடியல. இதுதான் இந்த பேராகிராஃப். சோ அவங்க இன்டைரக்டா மோட்டிவேஷன் பண்றாங்க அதோட ஃபேமிலி. சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு. நம்ம அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து இந்த இந்த பேர்டுக்காக இத்தனை பேருமே வந்து இன்டைரக்டா திட்டி மிரட்டி மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஆனாலும் அதால முடியல. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா. So next paragraphல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். That was 24 hours ago. Since then nobody had come near him the day before. All day long he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. And he had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அது ஆக்சுவலி வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, 24 மணி நேரம் 24 hours முன்னாடி நடந்தது. என்னதுன்னா, அந்த முட்டையிலிருந்து வெளியில வந்து அதால என்ன பண்ண முடியல, யாருக்கிட்டையும் போக முடியல. அதே மாதிரி யாரும் அதுகிட்ட வரவும் இல்லை. அது முன்னாடி நான் என்ன பண்ண டே பிஃபோர் ஃபுல்லா அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கு, அம்மா அப்பாவை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க சிஸ்டருக்கும் பிரதர்ஸ் 2 பேருக்கும் சிஸ்டருக்கும் எப்படி வந்து அழகா பறக்கணும் அப்படிங்கிற அந்த பறக்கிற கலையை வந்து கத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டைவ் அடிக்கிறது எப்படி, ஃபிஷ் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற அந்த கலை எல்லாமே கத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அதோட ஓல்டர் பிரதர் இருக்கு இல்லையா, பெரிய அண்ணன் வந்து என்ன பண்றான்னா, முத வந்து என்ன பண்றான், ஹெர்ரிங் ஃபிஷ் அதை எடுத்து என்ன பண்றேன்னா, அதை பிடிச்சு மீனை பிடிச்சு அதை சாப்பிடுறது, பாறையில வந்து அது நிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதை சுத்தி வந்து இதோட பேரண்ட் பெருமையா வந்து கத்தி கூச்சலிடுறது, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆயிடுது. என்னடா நம்மளால பறக்க கூட முடியல, அண்ணாக்கு வந்து இவ்வளவு கத்து கொடுத்துட்டாங்க, அண்ணா வந்து பேர்டு அவன் நம்மள மாதிரி ஒரு பேர்டு தான், அவன் என்ன பண்றான், அவன் வந்து ஃபிஷ்ஷை பிடிக்கிறான், சாப்பிடுறான். அந்த ஹோல் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்யூல பெரிய பிளாட்யூ முன்னாடி அந்த வந்து உட்காந்துக்கிட்டு இது வந்து கவர்டிஸா ரொம்ப கோலத்தனமா இருக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. இது அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தலாம். தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். Be ready to listen the next class continuously and always support me. Thank you.